அங்கேயே நில். ராஜகுமாரி, வீரர்களே, இவனை உடனே சிறைப்பிடியுங்கள். தங்களுக்கு ஏன் இந்த கோபம்? யுத்தமே சங்கடத்திற்கான தீர்வென்று எண்ணுகிறீர்கள்? உன்னை போன்றவனுக்கு பாடம் கற்பிக்க அதுதான் ஒரே வழி. முதலில் தனியாக இருந்தேன், ஆகையால் தப்பித்து விட்டாய். ஆனால் இப்பொழுது என்னுடன் என் வீரர்கள் உள்ளார்கள். உன்னால் தப்பிக்க இயலாது. வீரர்களே, முன்னேறுங்கள். என்ன இளவரசியாரே, யுத்தத்திற்கான ஆயுதம் வந்துவிட்டதா? வீரர்களே, தாங்கள் யாவரும் தப்பிச் செல்ல வாய்ப்பளிக்கின்றேன். தப்பிச் செல்லுங்கள். இல்லையேல் தங்களை என் சர்ப்பத்திடமிருந்து அசுர அரசராலும் காப்பாற்றிட இயலாது. அரசரின் புதல்வியாலும் இயலாது. இது உனது பிரமையாகும். நான் அசுர அரசரின் மகள் மீனாட்சியாவேன். எவரை கண்டும் அஞ்ச மாட்டேன். உன் பானத்தை செலுத்து. உன்னிடம் துணிச்சல் இருந்தால் என்னுடன் வந்து யுத்தம் செய். தாக்கு. இனி தங்கள் விருப்பம் ராஜகுமாரி. இளவரசி, வீரர்களே, நான் சென்று நீராடுவதற்கான சமயம் இது. ஒருவேளை உங்களில் எவரேனும் என்னை பின்தொடர்ந்தால் பிறகு அவரையும் இவ்வாறே சர்ப்பத்தை கொண்டு கட்டுக்குள் வைத்திடுவேன். ஆகையால் என்னை பின்தொடர்ந்து வரவேண்டாம். இல்லையேல் உங்களை அசுர அரசராலும் காத்திட இயலாது, ராஜகுமாரியாலும் இயலாது. இங்கேயே நில்லுங்கள். அசுர அரசரின் புதல்வியை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் நீராடிவிட்டு வருகின்றேன். இளவரசியை விடுவித்துச் செல். போதும். இது என்ன லீலை தேவரிஷி? தந்தை அன்னையை சர்ப்பங்களை கொண்டு இவ்வாறு கட்டி போட்டு விட்டாரே, இனி என்ன நடக்கும்?
கணேசா, சிவத்துவம் இல்லாவிட்டாலும் அங்கு நின்று கொண்டிருப்பது சிவன்தானே? சிவன் என் நிலையிலும் ஒரு பெண்ணை இவ்வாறு கட்டி போட்டு அவதிக்குள்ளாக்க மாட்டார். புரிந்ததா? நான் சென்று நீராடி விட்டு வருகின்றேன். நெல்! சில கணங்களுக்கும் பொறுமை இல்லையா? ஆகட்டும், இளவரசி ஆயிற்றே. தாங்கள் பொறுமையின்றி இருக்கிறீர்கள். உரைத்தேன் அல்லவா நீராடி வருகிறேன் என்று. அதன் பிறகு விடுதலை செய்கிறேன். பெண்ணாக பிறந்த அனைவரையும் கௌரவித்து நன்மதிப்பினை வழங்குவேன். ஆகையால் நீராடிய பிறகு வந்து சந்திக்கிறேன். பொறுத்திட வேண்டும். புரிந்ததா? பார்த்துக் கொள்ளுங்கள். சரியாக கூறினீர்கள் தேவரிஷி. சுந்தரனாக இருந்தாலும் சிவன் அன்னையை வெகு விரைவில் சர்ப்பத்தால் ஆன கயிற்றிலிருந்து விடுவித்து விடுவார். நீ ஒன்றை மறக்க வேண்டாம் நந்தி. கட்டப்பட்டிருப்பவரும் ஆதிசக்தி. அவர்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஆதிசக்தியின் சக்திகள் அபாரமானது. மகாதேவர் என்ன செய்தார் என்பதை நாம் கண்டோம் அல்லவா? இப்பொழுது ஆதிசக்தி என்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நீ பலசாலி என்றால் நானும் சக்தியில் சளைத்தவள் அல்ல. அசுர அரசர் அருணாசுரரின் மகள் மீனாட்சியாவேன். எந்த ஒரு கயிற்றை கொண்டும் என்னை எவராலும் கட்டி போட முடியாது என்பதை உணர்த்துவேன். அது நாகமாயினும் சரி. சர்ப்பங்களே, ராஜகுமாரியை விடுவியுங்கள். அவர்களின் சக்தியை குறைவாக எண்ணினேன். தங்களுக்கு ஆபத்து நேர்ந்திடலாம். எனவே இளவரசியை விடுவித்திடுங்கள். ராஜகுமாரியை விட்டு விலகுங்கள்.
இந்த சர்ப்பங்களின் தவறுக்கான தண்டனை கிடைத்துவிட்டன. இப்பொழுது உனக்கான தண்டனை சுந்தரா. நீ எங்கிருந்தாலும் சரி, நான் உன்னை கண்டறிவேன். நீ செய்த தவறுக்கான தண்டனையை இந்த மீனாட்சி நிச்சயம் வழங்குவாள். அவன் இங்கும் இல்லை. நீர்நிலைகள் இன்னும் எத்தனை உள்ளன? மேலும் 2 உள்ளன ராஜகுமாரி. இந்த கூண்டு ஒரு சாதாரண கூண்டு அல்ல. இது அசுரர்களுக்கு மிகவும் மகத்துவமானது. என் அன்பு மகள் மீனாட்சி சிவனை சிறைபிடித்து வரும்போது நான் சிவனை இந்த கூண்டில்தான் அடைத்து வைப்பேன். பிரபஞ்சத்திற்கு நான் எடுத்துரைப்பேன், நீங்கள் வணங்கும் சிவசக்தி மிகவும் பலவீனமானவர்கள் என்று. அருணாசுரா, சிவனை சிறைப்பிடிக்க வேண்டுமென்றால் அது அந்த ஆதிசக்தியின் சக்தியாலும் ஒரு பக்தனின் பக்தியால் மட்டும்தான் இயலும். பொறுத்திருந்து பார் தேவேந்திரா, நான் உனது அந்த சிவனை எவ்வாறு சிறைப்பிடிக்கிறேன் என்று. அதற்கு வாய்ப்பில்லை அருணாசுரா. உனது இந்த கனவு கனவாகத்தான் இருக்கப் போகிறது. வெகு விரைவில் அந்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய். வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று தெரியுமா அருணாசுரா? உனக்கு அசுரர்களின் குரு சுக்ராச்சாரியர் மற்றும் அசுர மாதா திதி, இவர்கள் இருவருமே மாபெரும் உண்மையை எடுத்துரைக்க தவறிவிட்டார்கள். உண்மையை உணராமல் இருப்பது தேவர்கள்தான். சிவனிடமிருந்து சிவத்துவம் விலகிவிட்டது. சிவத்துவம் இல்லாத உங்களது சிவன் சவமாவார். அசுரமாதா தித்தி, தாங்கள் இதை கூறுகிறீர்களா? நினைவில்லையா? ஒவ்வொரு முறையும் சிவசக்தியிடம் தோற்றது தாங்கள்தான். தாங்கள் கூறுகிறீர்களா? அசுரர்களின் நிலை மாறும் தேவேந்திரா. இம்முறை
அருணாசுரன் வெற்றி பெறுவான். பல முறை அசுரர்கள் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் இம்முறை அவ்வாறு நடக்காது. வஞ்சத்தின் அக்னியில் இதுநாள் வரை அசுர குலமே எரிந்திருக்கிறது. ஆனால் இதன் பிறகு அந்த அக்னி அமைதி பெறும். ஏனென்றால் அருணாசுரன் வெற்றி பெறுவான். மகாதேவர் தோல்வியை சந்திக்கப் போகிறார். வெகு விரைவில் உன் பிரமை விலகப் போகிறது. விரைவில் எனது மகள் மீனாட்சி சிவனை இங்கு அழைத்து வருவாள். சிவனை அருணாசூரனின் கைதியாக்குவாள். இந்த அரண்மனையின் சேவகனாக்குவாள். மகாதேவா, எந்த அரண்மனையில் தங்களுக்கு 8 கால பூஜை நடந்ததோ, எந்த அரண்மனையில் தங்கள் நாமத்தை அனைவரும் துதித்தார்களோ, இன்று அந்த அரண்மனையில் தங்களை சேவகனாக்க எண்ணுகிறார்களே. மகாதேவா, இனியும் பொறுக்க இயலாது. தாங்களும் ஆதிசக்தியின் வடிவமான மீனாட்சியும் சந்திக்க வேண்டும். இந்த துஷ்டன் அருணாசுரனை சம்ஹாரம் செய்யுங்கள். இளவரசியாரே, சுந்தரன் இங்கும் இல்லை. அவன் நீராட செல்வதாகத்தான் நம்மிடம் கூறி சென்றான். ஆனால் அவன் நம்மிடம் பொய் உரைத்திருக்கலாம் அல்லவா? வாருங்கள். ஓம் ஓம். நீ என்ன செய்கிறாய்? நீராடுகின்றேன். வேறென்ன? இங்கு நான் இப்பிரபஞ்சத்தின் உண்மையான ஒன்றினை என் சரீரத்தில் பூசிக்கொண்டிருக்கின்றேன். நீ மதிக்கெட்டவன். சாம்பலை யாராவது உடலில் பூசிக்கொள்வார்களா? அதுவும் மயான பூமியில். பிறகு நீயே கூறு. இப்பிரபஞ்சத்தில் மயானத்தை விட மகத்துவமான ஸ்தலம் வேறெங்கு இருக்கின்றதென்று நீயே கூறு. இம்மயானத்தை விட புனிதமான இடம் வேறெது? மெய்யாகவே உங்கள் யாவரின் மனமும் உற்சவத்திற்கு சென்றால் பூரிப்படையும். ஆனால் என் மனம், சுந்தரனின் மனம், இந்த மயானத்திற்கு வந்தால் புத்துணர்ச்சி பெறும். பர்வதத்தின் உச்சத்தில் குரல் ஒலி எழுப்பினால் எவ்வாறு எதிரொலிக்கின்றதோ அவ்வாறே இந்த மயானத்தில் அமைதி கொண்டே இருந்தால் மெய்யானவற்றை உரக்க கேட்கலாம். இவ்விடத்தில் நாம் அமைதியாக அமர்ந்து செவி சாய்த்தோம் என்றால் சிவனே சத்தியம் என்று கூறும். சிவனே சத்தியம் என்று கூறும். சத்தியமே சிவனாவார். எனக்கு ஒரு விரோதி உள்ளான். சிவன், நீ அவனை இங்கு கொண்டு வர வேண்டும் மகளே. உயிருடனோ அல்லது பிணமாகவோ. சுந்தரா, நீ என்ன கூறினாய் என்று எனக்கு கேட்கவில்லை. எதையும் காணவும் இல்லை. ஆனால் நீ அதிகமாக பேசுகிறாய். நீ கூறும் இந்த வார்த்தைகளை என் தந்தை கேட்டார் என்றால் அவர் மறு கணமே உன்னை இவ்விடத்திலிருந்து அரசு சபைக்கு அழைத்துச் சென்று தண்டித்திருப்பார். ஆனால் என் மனதில் கருணை உள்ளது. ஆகையால் நான் உனக்கு உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இறுதி வாய்ப்பளிக்கிறேன். சிவனிடம் என்னை அழைத்துச் செல். நீ செய்த அனைத்து தவறுகளுக்கும் நான் உன்னை மன்னிக்க தயார். நல்ல வேண்டுகோளாக இருக்கிறது. மேலும் இந்த வேளை மிக எளிதானது. எளிதானதா? சிவன் எங்கிருக்கிறார் என்று உனக்கு நன்றாக தெரியுமா? தெரியும். சிவனை கண்டறிவது தன்னை கண்டறிவதை விட எளிது. அவர் இருக்கும் இடத்தை நான் நன்கறிவேன் இளவரசி. அவ்வாறென்றால் கூறு, சிவன் எங்கிருக்கிறார்?
என்ன செய்கிறாய்? சிவன் எங்கிருக்கிறார் என்றுதானே உன்னிடம் கேட்டேன். இங்கு 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 என்ன நாடகம் நடத்துகிறாய் நீ? சிவன் சாம்பலில் இருக்கிறார். அதனுள் தென்படுவார், அதனுள் தென்படுவார். அவனை பிடியுங்கள், கைது செய்யுங்கள். அவன் தப்பிக்க கூடாது. இன்று முதல் முறையாக மகாதேவரின் ஒரு ரூபம் பிரபஞ்சத்திற்கு சிவனின் சக்தியை உணர்த்தப் போகிறது. சிவனின் சுந்தர ரூபத்தை இப்பிரபஞ்சத்தோர் காலம் உள்ளவரை நிச்சயம் நினைவில் கொள்ளப் போகிறார்கள். அருணாசுரனின் கோபம் காரணமாக எந்த சிவபக்தர்கள் சிவன் மற்றும் சிவபக்தியை மறந்திருந்தார்களோ அவர்கள் மீண்டும் சிவபக்தியின் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். சுந்தரனின் இந்த வழிகாட்டுதலால் இவ்வையகம் எளிமையாக வாழ்வது எவ்வாறு என்று அறிந்து கொள்ளும். அதோடு மகாதேவரின் தத்துவங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளும். நாராயண நாராயணா, எனக்கு விளங்கிவிட்டது பிரபு. சிவன் மற்றும் சக்தியின் மிக மகத்துவமான காதல் காவியங்களில் உன்னதமானது சுந்தரன் மற்றும் மீனாட்சியின் கதையாக இருக்கும் அல்லவா? சரியாக கூறினீர்கள் தேவரிஷி. சுந்தரா, சுந்தரா, அவனை பிடியுங்கள் வீரர்களே. அவனை பிடியுங்கள், சிறை பிடியுங்கள் அவனை. அவன் தப்பித்து செல்லக்கூடாது. எச்சரிக்கிறேன், எங்களிடம் சரணடைந்து விடு சுந்தரா. சுந்தரா, 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 போதும். விளையாட்டை நிறுத்து. நீ என் பொறுமையை உன் அகங்காரத்தால் மீறிவிட்டாய். இதற்கான தண்டனையை நான் நிச்சயம் அளிப்பேன். இதற்கான தண்டனையை நான் நிச்சயம் அளிப்பேன். எதற்காக சிரிக்கின்றீர்கள்? என்ன விஷயம்? அது உணவு சுவையாக உள்ளது. இதன் ருசி அலாதியாக உள்ளது. இளவரசி மீனாட்சி வந்து கொண்டிருக்கிறார்கள்.
உனது இந்த நிலைக்கு யார் காரணம் மகளே? என்னை மன்னியுங்கள் தந்தையே. சிவனை கண்டறிய இயலவில்லை. தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற இயலவில்லை. முதலில் என் வினாவிற்கு விடையளி மகளே. உனது இந்த நிலைக்கு யார் காரணம்? அந்த துஷ்டன்தான். என்னிடமிருந்து இரத்த கமலத்தை பறித்தானே, அவன் சிவனை பற்றி ஏராளமாக கூறினான். பிறகென்ன? என்னை சிவனிடம் அழைத்துச் செல் என்று கூறினேன். சாம்பலை மேனியில் பூசிக்கொண்ட அந்த மூடன் என் மீது சாம்பலை தூவி விட்டான். தந்தையே, அவன் தந்திரக்காரனாக உள்ளான். வனத்தில் மாயமாக மறைந்து விடுகிறான். அவனை தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கவில்லை. ஆயினும் தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். தங்கள் மகள் அவனை கண்டறிந்து நிச்சயம் தண்டிப்பாள். சிவன் இருக்கும் இடத்தை அவன் வாயிலாகவே கண்டறிவேன். செல், முதலில் நீராடு. சிவனை இன்றில்லையேல் நாளை நீ தேடலாம். நீ ஒரு உண்மையை அறிய மாட்டாய். சிவனை உன்னால் மட்டும்தான் தேட இயலும் மகளே. நீதானே ஆதிசக்தி. அந்த சுந்தரன் மீண்டும் என் முன்னிலையில் வந்தால் வந்து விட்டேன். நீயா? ஆம், நான் தான் சுந்தரன். தங்கள் தவத்திற்கான பலன். ஒரு உண்மையை கூறவா? சாம்பலானது தங்கள் அழகினை மெருகூட்டி விட்டது. காண்பதற்கு தேவியின் ரூபத்தில் காட்சி தருகிறீர்கள். தந்தையே, அசுர மாதா, அசுர குரு, வீரர்களே, என்ன செய்கிறீர்கள் இளவரசியே? மீனாட்சி, இரவு நீராடினால் உடல் நலம் சீர்குலைந்து விடும். இந்த மூலிகையை உட்கொண்டால் உடல் நலம் பெறும். நாம் மீண்டும் சந்திப்போம். எங்கும் செல்லக்கூடாது. இங்கேயே இரு. தந்தையே, அசுர மாதா, வாருங்கள். என்னை விட்டு விடுங்கள் ராஜகுமாரி. வனம் உனது பகுதியாகும். அங்கு எளிமையில் தப்பித்து விடலாம், மறைந்து விடலாம். அது உண்மையே. அங்கு நீ என்னிடம் வெல்லவும் இயலும். ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த அரண்மனை எனது பகுதியாகும். இங்கு எனது அனுமதியின்றி உன்னால் எங்கும் செல்ல இயலாது. என்னை உன்னால் நிச்சயம் வெல்ல இயலாது. இயன்றால் முயற்சி செய். மாட்டிக்கொண்டாய் சுந்தரா. இங்கிருந்து எங்கும் செல்ல இயலாது. சில நிமிடங்களில் என் தந்தை அசுர மாதாவையும் அசுர குருவையும் அழைத்து வந்து விடுவார். உனக்கு கொடிய தண்டனையை வழங்க. நீ செய்த தவறு பெரிது. ஆகையால் தண்டனையும் கொடியதாக இருக்கும். மீனாட்சியிடம் நீ தவறாக நடந்து கொண்டு பெரும் தவறை செய்துவிட்டாய் சுந்தரா. உன் முகத்தை பார்த்தால்
பச்சாதாபத்திற்கான அறிகுறிகளே இல்லை. பரவாயில்லை, சற்று காத்திரு. உன் முகத்தில் பச்சாதாபம் மட்டுமல்ல, அச்சமும் வந்துவிடும். ஒருவேளை அச்சத்தில் உன் மதி மழுங்கிவிட்டதா என்ன? மரணத்தை எண்ணி நீ இவ்வாறு நகைக்கிறாய்? இனி இங்கிருந்து தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. உன்னால் இயன்றால் நீ இங்கிருந்து தப்பித்து காட்டு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன துதிக்கிறாய் நீ? ஏன் துதிக்கிறாய்? நான் இக்கணம் சிவநாமத்தை துதிக்கிறேன் ராஜகுமாரி. சிவனின் நாமத்தை இவ்வாறு துதிப்பதால் பேராபத்தாகினும் எளிதில் விலகிவிடும். இம்மந்திரத்தை நாம் எங்கு துதித்தாலும் அம்மந்திரம் நமக்கு நலனளிக்கும், நம்மை பாதுகாக்கும், ஆபத்து காலத்திலும் நமக்கு உதவியை தேடித்தரும். சங்கடமானது மிக கொடியதாயிருப்பினும் அதிலிருந்து தப்பிச் செல்ல மார்க்கம் ஒன்றே உள்ளது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படியா? இந்த மந்திரத்தின் மீது அதீத நம்பிக்கையோ? சரி, பார்க்கலாம் இன்று இந்த நாமம் உன்னை காப்பாற்றுகிறதா இல்லையா என்று. இந்த மந்திரம் நீ இங்கிருந்து தப்பிப்பதற்கு வழி காட்டுகிறதா என்று. என்ன பார்க்கிறாய்? துதி பாடு. ஆனால் இன்று உனது பிரமை அனைத்தும் விலகும். இன்று சுந்தரனை பாதுகாக்க இந்த சிவ மந்திரத்தாலும் இயலாது. ஓம் நம சிவாய. 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 நமது அரண்மனையில் யார் இதை கூறுகிறார்கள்? சிவனின் நாமத்தை யார் துதிப்பது? நிச்சயம் அவன் மாவீரன்தான். அருணாசுரனின் அரண்மனைக்கு வந்து அவன் விரோதியான மகாதேவரின் நாமத்தை துதிக்கிறானே. நிச்சயம் இதை செய்பவன் உண்மையை அறியாத ஒரு அப்பாவியாகத்தான் இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவன் எங்கே? வரவில்லையா? புரிந்தது, வேறு ஒருவரை அனுப்புகிறாரா? ஆனால் எவரும் தென்படவில்லையே. ஓம் நம சிவாய. நீ உண்மையில் மதி கெட்டவன் சுந்தரா. வெகு நேரமாக ஓம் நம சிவாயா என்று அழைக்கிறாய், ஆனால் எவரும் வரவில்லை. எவரும் வரப்போவதும் இல்லை. ஓம் நம சிவாய. இது அருணாசுரரின் அரண்மனை. இங்கு நீ மீனாட்சியின் குற்றவாளி. ஓம் நம சிவாய. எவராலும் உன்னை காப்பாற்ற இயலாது. இன்று உனக்கான தண்டனை நிச்சயம் கிட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவன் ஆபத்தில் இருக்கிறான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த தீபத்தில் சுடர்விட்டு எரியும் அக்னியே, நான் பார்வையற்றவள், ஆனால் நீ அனைத்தையும் காண்கிறாய் அல்லவா? செல், ஓம் நம சிவாயா என்று துதிக்கும் அவனை காப்பாற்று. சிவனின் மீது ஆணையாக கூறுகிறேன், மகாதேவரின் பக்தனை காப்பாற்று. மகாதேவரின் பக்தனை காப்பாற்று. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகாதேவா, மகாதேவா. ஓம் நம சிவாய. மகாதேவா, மகாதேவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மகாதேவா.
ஓம் நம சிவாய. மகாதேவா, ஓம் நம சிவாய. எங்கிருந்து தீ பற்றியது? வீரர்களே, சேவகர்களே, உடனே வாருங்கள். இன்று இந்த அக்னி இங்கேயே என்னை எரித்து சாம்பலாக்கினாலும் சரி, உன்னால் என்னிடமிருந்து தப்பிக்க இயலாது சுந்தரா. ஓம் நம சிவாய. நீ தப்பிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த தீயை அணையுங்கள். ஓம் நம சிவாய. நீரை ஊற்றுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அசுர அரசே, அக்னி அணைவதற்கு பதிலாக எரிந்து கொண்டே போகிறது. இதுவே தொடர்ந்தால் நம் அரண்மனை எரிந்து சாம்பலாகும். குருதேவா, தாங்கள் ஏதேனும் செய்யுங்கள். தந்தையே, என்ன ஆயிற்று மகளே? நீ நலம்தானே? நான் நலம்தான் தந்தையே. பாருங்கள், நான் இவனை சிறைப்பிடித்து விட்டேன். யார் இது? தந்தையே, இவன்தான். தங்கள் அரண்மனையில் சிவனை துதி பாடினான். சிவனே சத்தியம் என்று கூறினான். அருணாசுரா, முகத்திரையை விலக்கு. உண்மை என்னவென்பதை அறியலாம். நாம் வாழ்வில் பல மானிடர்களை சந்திக்கிறோம். அவர்களை புரிந்து கொள்கிறோம். சிலரோடு நல்லுறவு கொண்டிருப்போம். ஆயினும்
சிலர் உண்மையை உணர்வதில்லை. காரணம் அறிவீர்களா? ஏனெனில் தாங்கள் தங்களை பற்றிய எண்ணமே கொண்டிருக்கலாம். பிறர் குணத்தினை அறிந்திட, அவர் மன எண்ணங்களை புரிந்திட, அவரின் அகமுகம் காண, அவர் உரைப்பதை கேட்க அவசியம் உள்ளது. சிந்தித்தே செயல்பட வேண்டும். நன்கு சிந்தித்து நம்மை நாமே நன்கு உணர்ந்து மௌனம் காத்திட வேண்டும். பிறர் கூறுவதை கேட்கையில் தாங்கள் அவர் மன எண்ணங்களையும் அறிந்திட இயலும். எது சரி எது தவறென்பதை உணர்ந்திடலாம். அந்த யுக்தி கொண்டு ஆழ் மனதிற்குள் செல்ல விரும்பினால் தாங்கள் வார்த்தைகள் அல்லாது மௌனம் கொண்டிருப்பதே உச்சிதம். ஓ